மகிழ்ச்சி என் மேல் வரும் என் இயேசுவாலே. நித்திய மகிழ்ச்சி என் மேல் வரும் என் பாருங்க, அந்த கிருபை நமக்கு இருந்தா பாவம் நம்மளை ஜெயிக்காது, மேற்கொள்ள மாட்டாது. பாவம் பெருகிற இடத்துலயோ, பிரச்சனை பெருகிற நேரத்திலேயோ, ஒரு சோதனை பெருகிற இடத்துலயோ அதிலிருந்து வெளியே தப்பி வரக்கூடிய ஒரு போக்கை கண்டுபிடித்து வெளியே வந்து பாவத்தால் கரைப்படாதபடி இருப்பதற்கு ஒரு விசேஷித்த கிருபை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது நான் சொல்லுகிற இந்த கிருபை ரொம்ப விசேஷமானது. புறம்பேயும் உலகத்திலேயும் சரி, உங்களிடத்திலே, அதாவது சபை மக்கள் நடுவிலேயும் விசுவாச மக்கள் நடுவிலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோட நடப்பதற்கு இந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயும் சபை மக்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோட நீ இருக்க முடியும். அதுக்கு இந்த கிருபையை நான் கொடுக்கிறேன் சொல்லி அவன் நடக்கிறான், நானும் அப்படித்தான் நடக்க முடியும் அப்படி சொல்லாதீங்க. நம்ம இயேசுடைய ரத்தத்தில் வந்தவங்க, நம்ம இயேசுவை போல இருக்கும். பச்சை பிள்ளை மாதிரி தான் இயேசு கன்னத்தில் அடி வாங்கினார். அறிவு நிறைய இருந்தது அவருக்கு, 12 வயசுலேயே அறிவு. ஆனால் யார்கிட்டையும் ஏற்று நிற்கலை, தான் வந்த வேலையில் பின்வாங்கவும் இல்லை. அதுதான் பாலிசி. நீங்கள் யாரையும் ஏற்று நிற்கக்கூடாது, நீங்களும் பின்வாங்கக்கூடாது. உங்கள் கர்த்தர் கொடுத்த வேலையில் பின்வாங்கக்கூடாது. நீங்கள் பின்வாங்கணுங்கிறதுக்காகத்தான் ஆட்களை அனுப்புவோம். ஆவிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆவிகள் ஒரு மனுஷனுக்குள்ள நுழைந்தா அந்த ஆள் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த ஆள் சகல கபடத்தோடு வரும். உண்மையற்ற மனிதனாக, உண்மை உள்ளவன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாம் கபடு, எல்லாம் கள்ளம், அப்படித்தான் நீங்கள் நினைப்பீங்க. அப்போ மனுஷனை நீங்கள் நேசிக்கவே வாய்ப்பு இருக்காது. இதுக்கு தான் கிருபை கொடுக்குறாரு. நீங்கள் பொண்ணும் பொருளும் கேட்க வேண்டாம், ஆண்டவர் எனக்கு கபடம் இல்லாமல் இருக்கணும், நான் உண்மையாக இருக்கணும் ஆண்டவர், ஐ ஷுட் பி ஃபெய்த்ஃபுல். எதை செஞ்சாலும் நான் உண்மையாக செய்யணும், அதான் இன்னொருத்தருக்காக செய்யக்கூடாது. கபடம் இல்லாத திவ்ய உண்மை. ஜபத்தில் இதை வச்சிருப்பீங்களா? வீடு வேணும், மோட்டார் சைக்கிள் வேணும், இதே தான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கேட்க வேண்டியது என்ன? கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையாக இருக்கிறதுக்கு அந்த கிருபை ஒன்று இருக்கே, அந்த கிருபை எனக்கு தான். எப்போ கொடுக்குறார் தெரியாது, என்னைக்கு கொடுக்குறார் தெரியாது, ஆனால் ஜெபம் பண்ணும்போது கொடுக்குறார். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.